எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து. இது ஒரு முக்கியமான பதிவு. தயவு செய்து கொஞ்ச நேரம் கேளுங்கோ. அதில் நல்ல விஷயம் இருந்தால் நீங்கள் இதை எல்லாருக்கும் பகிர்ந்து விஷயத்தை தெரியப்படுத்துங்கோ. இதால் எல்லாரும் தெரியாதவர்களோட நிறைய பலன் கிடைக்கும். என்னவென்று சொன்னால், இது இந்த ஐரோப்பா நாடுகள் ரெண்டில் நடந்த சம்பவம். அதோட ஒரு கோவிலில் நடந்த சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முக்கியமாக நான் சொல்ல இருப்பேன் என்னென்னு சொன்னால், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தயவு செய்து, அதாவது இளம் வயசு இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய நேரம் இது. தயவு செய்து அவர்களை ரூமுக்குள்ளே தனியாக விடாதீர்கள். எப்போவுமே உங்களோட பாதுகாப்பில் வச்சுருங்கோ. நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கோ, இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிக் கொடுங்கோ. என்னடா அவைகளோட வயசு அவையில் அறியாமலே அப்படி கொண்டு போகுது. இது நடந்த சம்பவம், இந்த ஐரோப்பா நாட்டில் நடந்த சம்பவம். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படின்னு சொன்னால், அதாவது ஐரோப்பாவில் உள்ள ரெண்டு நாடுகள். ஒரு நாட்டில் பையன், ஒரு நாட்டில் பொம்பளை பிள்ளை. ரெண்டு பேருக்கு இன்ஸ்டாகிராமால் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் பழகி போட்டு கொஞ்ச காலம் இப்போ ஒரு முறை மாறி இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் தான் பையங்களை தேடி போய் பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த நிலைமை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார்கள். இது நான் சொல்ல வர்ற விஷயம் அந்த அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, பெற்றோர்களுக்கு அடங்கின பிள்ளை, நல்ல பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைய இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த டிக்டாக் அதெல்லாம் பழுதாக்கி கொண்டிருக்குது. பெற்றோர்கள் தயவு செய்து அவதானமாக பாருங்க பிள்ளைகளை. வாழ்க்கை ஒரு தடவை தான். இந்த மனித வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நாங்கள் ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதும் இல்லை. அடுத்த பிறவி என்னென்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் இருக்கிற பிறவியில் நல்ல மாதிரி இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், நல்ல விஷயங்களை செய்து போட்டு நாங்கள் போகணும். அதுதான் எங்களோட பின்னால் வர்ற சந்ததியை ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகும். அதுக்காக தான் தயவு செய்து இந்த பதிவை போடுறேன். அந்த பையன் அந்த பையனை பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு அந்த பையன் இருக்கிற நாட்டுக்கு போயிருக்கு. பாருங்க எப்படி காலம்னு சொல்லி. அப்போ பெற்றோர்களே ஏமாற்றிட்டு, பெற்றோர்களுக்கு தெரியாமல் பள்ளிக்கூடத்தால் வெக்கேஷனுக்கு போகிறோன்னு சொல்லி அந்த பிள்ளை போயிருக்கு. போனால் அங்கே போயிட்டு அந்த பையனை சந்திச்சிருக்கு. சந்திச்சா பையன் ஹோட்டல் எடுத்து கொடுத்து தங்க வச்சுட்டு, அவன் நல்ல ஆள் இல்லை. அவன் ஏற்கனவே 7-8 பிள்ளைகளை ஏமாற்றி நாசம் பண்ணியிருக்க ஒரு ஆள். அப்போ இந்த இந்த இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி அப்போ ஏமாத்தின ஆள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த பிள்ளையை ஏமாத்தின ஆள். இந்த பிள்ளை போயிருக்கு அவனை தேடி. போன அந்த பிள்ளைய அவன் மயக்க மருந்து கொடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து பிள்ளைய நாசம் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கான். வச்சுட்டு பிறகு அடிக்கடி அந்த பிள்ளைய மிரட்டி, நான் இவ்வளோ செய்திருக்கிறேன், நீ வரணும் என்று சொல்லி பல தடவை இந்த பிள்ளை நிறைய பாதிப்புக்குள்ளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கு. படிப்பு எல்லாத்தையும் பால் பண்ணிருச்சு. அப்போ அந்த மாதிரி சூழலில் கடைசியாக அதால் தாங்க முடியலை. இவன் கொடுக்குற பிரச்சனைகளை தாங்க முடியாமல் அந்த பிள்ளை பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கு. பெற்றோர்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கி போயிருச்சு. அது எப்படி ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு பாருங்க. அது வெளிநாட்டில் நாங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை பிரச்சனைகளை சந்தித்து இங்கே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த மாதிரி வரும்போது எங்களோட பிள்ளைகள் செய்கிற தவறுகளால் கவனம் இல்லாத ஒரு குறைவு, அதை விளங்கி கொள்ளாத தன்மையால் எவ்வளோ ஒரு பாதிப்பு, பெற்றோர்களுக்கு பாதிப்பு, அவன் மன உளைச்சல். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ ஒரு நிமிஷம் அதுகள் உண்மையிலேயே பதறி போயிடுச்சுகள். இருந்தாலும் என்ன செய்கிறது, பொம்பளை பிள்ளைய பெற்றாச்சு, அப்போ ஏதாவது செய்யத்தானே வேணும். கடைசியாக மறுபடியும் ஒரு மிரட்டல் வரும்போது இந்த பிள்ளை ரகசியமாக பெற்றோர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கு. பெற்றோர்கள் ரகசியமாக போயிட்டு
சந்திக்கும் போது அவனை பிடிச்சிட்டார். பிடிச்சி போலீஸுக்கு கூப்பிட்டு போலீஸில் கொடுத்தாச்சு. போலீஸ் வந்து அவனோட டெலிஃபோனை வாங்கி எல்லாம் பார்த்தா அதில் வந்து நிறைய ஆபாச படங்கள், பிள்ளைகள் எடுத்த வீடியோக்கள். இவன் ஏற்கனவே வந்து 7 பிள்ளைகளை வந்து நாசம் செய்யிருக்கான். ஒரு ஆள் பொடியன், சின்ன பையன், 7 பேரை நாசம் பண்ணிருக்கான். இது வந்து 8வது இந்த பிள்ளை. அப்போ அதில் வந்து பிள்ளைகள் பயத்தில் வந்து பெற்றோர்கிட்ட சொல்லாமல் நிறைய பிள்ளைகள் மறைச்சிருச்சு. அதை சாதகமாக வச்சுக்கொண்டு இவன் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்த பிள்ளையால் இப்போ மாட்டுப்பட்டுட்டான். இப்போ பிடிச்சாச்சு. அதுவும் வந்து தகுந்த சாட்சியோட பிடிபட்டதுனால வந்து பொடியனை பிடிச்சி பையனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டால் பிறகு வந்து அந்த பாதிக்கப்பட்ட 4-5 பிள்ளைகள் வந்து தாங்களும் இவனோட பாதிக்கப்பட்டதை வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கார். அதை வெளியே விடையில் எந்த நாடுன்னு நம்ம சொல்லையில், ஐரோப்பாவில் உள்ள 2 நாடுகள், எந்த நாடுன்னு சொல்லையில் வெளியிலே முடியலை. அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து அவனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. கேஸ் நடந்து அவனுக்கு வந்து 7 வருஷம் தீர்ந்துருக்கு. 7 வருஷம் முடிய நாடு கடத்துறதா தகவல். அது சரியாக தெரியலை என்ன இது நடக்குமென்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நாங்கள் வெளிநாட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளைகள் நல்லா வருவணுமென்று நினைக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது இவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து தயவு செய்து பெண் பிள்ளைகளை பெற்றோர் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இல்லை, குறைவு பாதிப்பு, ஏமாற்றப்படுவார்களுடைய பாதிப்பு குறைவு. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. பிள்ளைகள் வந்து எல்லா விஷயத்திலும் ஏமாந்து போயிருதுகள். அதுவும் அந்த வயசு அவர்களுக்கு தெரியவில்லை. பெற்றோர்கள் வந்து அவர்களை வந்து கடுமையாக ஏதாவது பண்ணுகிறார்கள் நினைச்சு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதால் வந்து கடைசியில் அவர்களெலாம் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த ஒரு விடயம் வந்து பெரிய ஒரு மனவேதனை. கடைசியாக வந்து இப்போ அவனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லா இடமும் உலகம் பூரா நடக்குது. தயவு செய்து பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனமாக இருங்க, அவதானமாக இருங்கள். பிள்ளைய வந்து கவனியுங்கள். பிள்ளைகளை வந்து தனிமையில் நிறைய நேரம் விடாதீர்கள். தயவு செய்து இதை வந்து மனசில் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிங்கோ. அநியாயமாக வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து பாழாகி கொண்டு போகுதுகள். கலாச்சாரம் மாறி கலாச்சாரத்தை விடுங்கோ, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி சூழலில் வந்து இப்படியே போய்கொண்டிருந்தா எங்களோட சந்ததியெல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அப்போ இதை வந்து யார் செய்கிறார்கள்னு தெரியலை. ஆனால் இப்படி நிறைய வந்து இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மற்றது இந்த டிக்டாக் அதுகளால் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து வீணாகி கொண்டிருக்கார்கள். இதுக்கு வந்து சில இடங்களில் வந்து பொம்பளை பிள்ளைகளும் உடந்தையாக இருக்கிறார்கள். பொம்பளை பிள்ளைகளுக்கு உடந்தையாக அதாவது வந்து அவர்களை வந்து வேறு வழியில் வந்து பயன்படுத்துகிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்குது. அப்போ அப்படி இருக்கைகளை வந்து தயவு செய்து பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து நானும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறனால வந்து இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அநியாயமாக வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டு போகுது. அதால் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுதல். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த பொம்பளை பிள்ளை வந்து அவங்க பெற்றோர் இந்த நாட்டை விட்டு சொந்த நாட்டுக்கு வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டார்கள். அப்போ எவ்வளோ ஒரு வேதனையை பாருங்கள். இங்கே வந்து இவ்வளோ காலம் 25-30 வருஷம் உழைச்சி இங்கே வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று இப்படி படிக்க வச்சு கடைசியாக எதுவுமே இல்லாமல் ரெண்டும் கட்டானா, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் கடைசியாக ஊரில் போயிட்டு என்ன பண்ணுறார்களோ அவங்களுக்கு தெரியாது. அப்போ இதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். இது வந்து எனது நண்பன் வந்து என்னிடம் சொல்லி தயவு செய்து இதை வந்து உன்னால் பதிவு செய்ய முடியுமா என்று என்னை கேட்டதுக்காக நானும் யோசிச்சு பார்த்தேன். நாங்களும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். அப்போ எங்களுக்கும் தெரியணும் இந்த விஷயங்கள். மற்றது பையங்களும் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆண்கள் கூட நிறைய தவறுகள் செய்துകൊണ്ടിருக்கார்கள். அப்போ அவர்களும் யோசிக்கணும். மனுஷத்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிறார்கள். இது வந்து உண்மையிலே பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதனால தான் இந்த பதிவை வந்து எனக்கும் ஓகே, என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லது 4 பேர் கேட்கட்டும்ன்றதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். மற்றது வந்து நீங்கள் தான் அதுக்கான கருத்துக்களை சொல்ல வேணும். அதே நேரத்தில் இன்னொரு ஐரோப்பா நாட்டில் வந்து ஒரு கோயிலில் வந்து பரிகாரம் செய்கிறன்ற பேரில் வந்து இளவயசு பிள்ளைகளை வந்து நிறைய பிள்ளைகளை வந்து நாசம் பண்ணியிருக்கான் ஒருத்தன். அதுக்கு பெற்றோர் உடந்த. அப்போ அந்த மாதிரி நடக்குது இந்த வெளிநாடுகளில். அப்போ வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஆனால் பிள்ளைகள் வந்து சரியான வழியில் போகிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள்.
ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரியான வழியில் போகிற இருக்கார்கள். கொஞ்சம் பேர் இந்த குறுக்கால போகிறதால வந்து கடைசியாக வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ன அந்த மாதிரி தானே. இப்போ கொஞ்சம் பேர் செய்கிற பிள்ளையால் வந்து எல்லாரும் இல்லை பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த கோயிலில் பாருங்க, இவ்வளோ கோயிலில் வந்து பரிகாரம் செய்கிற பேரில் பெற்றோர்கள் வந்து இந்த சாமின்னு சொல்லி கடைசியாக சாமியை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு நாசகரமான வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். பொம்பளை பிள்ளைகளை தனியாக விடாதீர்கள். மற்றது உலக கணக்கெடுப்பின்படி சொந்தக்காரர்களால் தான் பொம்பளை பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ அதால் வந்து தயவு செய்து நீங்கள் எப்போவுமே வந்து உஷாராக இருங்கள். பிள்ளைகளை வந்து வடிவாக கவனித்து அவர்களை வந்து வழி நடத்துங்கள். இதால் வந்து எல்லாருக்கும் நல்லது, பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. அதுதான் நான் இதை திருப்பி சொல்கிறேன். தயவு செய்து இதை வந்து மனசில் எடுத்து உங்களுக்கு இது வந்து நான் போட்ட விடயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் இதை வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்துங்கோ. கவனமாக இருக்க சொல்லுங்க. வீட்டை வந்து பிள்ளைகளை வந்து கவனியுங்கோ. வெளியில் போய்க்கலையும் பிள்ளைகளை வந்து பொம்பளை பிள்ளைகளை கவனமாக இருக்க சொல்லுங்கோ. கவனமாக கவனியுங்கோ, பார்த்து கொள்ளுங்கோ தயவு செய்து. வேறு என்ன, இது உங்களுக்கு நல்லதுன்னு பட்டு சொன்னால் நீங்கள் கீழே வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்யுங்கோ. வேறு என்ன, இன்னொரு நல்ல வீடியோ, இந்த மாதிரி வீடியோ இல்லை, நல்ல மாதிரி வீடியோக்கள் தான் நான் போட்டு கொண்டிருக்கேன். அதாவது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டதுகள், பாட்டுகள், சாப்பாடு சம்மந்தப்பட்டதான் போட்டுருக்கேன். இது எனது நண்பன் வேண்டுகோளுக்கு நாங்கள் எனக்கு இது மனசுக்கு பட்டதுனால இந்த பதிவை போடுறேன். வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது வந்து சிரிக்கிற விஷயம் இல்லை, சிந்திக்கிற விஷயம். தயவு செய்து கவனமாக இருங்கோ பெற்றோர்களே, பிள்ளைகளே. அதைத்தான் சொல்ல முடியும். நன்றி. சின்னொரு இணைப்பு. இது ஒரு குற்றத்துக்கு தான் 7 வருடங்கள். அவற்ற குற்றங்கள் மற்ற எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டால் ஒவ்வொரு குற்றத்துக்கும் 7 வருடங்கள் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார்கள். வேறு என்ன, அதுதான் இந்த பின்னால் போட்டிருக்கிறேன். நன்றி.